இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து நம்ம இப்ப காலகட்டத்தில வந்து அதிகமா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. ம். இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து உதவியா இருக்குமா? இல்ல த்ரெட்டனா மாறுமா? இது வந்து 2 விஷயம் பார்க்கணும் நம்ப. ம். ஏஐன்றது ஒரு டூல்ன்னு வச்சுப்போம். ஓகே. ஓகேவா? அந்த டூல நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்த முடியும், கெட்ட கெட்டதுக்காகவும் விஷயத்துக்காகவும் பயன்படுத்த பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாரி, வெப்பன் ஆமா. மாதிரின்னு நம்ம வச்சுப்போம். ம். ஸோ ஏஐ பொறுத்தவரைக்கும் நம்ப அட்டாக் பண்ணணும்னாலும் அத வச்சு பண்ண முடியும். ஓகே. டிஃபெண்ட் பண்ணணும்னாலும் ஏஐ அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஸோ அத எப்படி ஹேண்டில் பண்றோன்றத பொறுத்து தான் இருக்கு. நாங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து இப்போ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னா, ம். 24 ஹவர்ஸும் ஒருத்தர அந்த பர்ட்டிகுலர் மானிட்டருக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கவே முடியாது. இத மானிட்டர் பண்ணதுக்கு. ஸ்டில் இந்த என்டிட்டி லெவல்ல போனீங்கன்னா, அதுக்குன்ட்டு தனியா சாக் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர்ஸ்ன்ட்டு. ஓகே. அங்க 24/7 மானிட்டரிங் நடக்கும். நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, நெறைய மானிட்டர்லாம் வச்சிருக்கோம். ஆமா, ஆமா. அந்த மாரி ஒரு சிமிலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அது. ஓகே. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா ஏதோ ஒரு அதுல ஆல்ரெடி ஒரு ரூல் எழுதியிருப்பாங்க. ம். ம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் பாஸ்வேர்ட தப்பா டைப் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகே. நான் வந்து ஒரு டைம் தப்பா டைப் பண்றேன். 2வது டைமோ இல்ல 3வது டைமோ ஆப்வியஸா லாகின் பண்ணிடுவேன். ஆமா. எனக்கு இதுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இது ஓகே. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ம். ம். ஆனா இப்போ இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டூ ஒரு செகண்ட்ல என்னால ஒரு 30 பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது ஆப்வியஸா. அப்போ இன்கேஸ் இந்த மாரி நடந்துச்சுன்னா, இது ஹியூமன் பண்ணல. ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நடக்குதுன்னு தெரியும். ஓகே, ஓகே. இந்த மாரி ஒரு ரூல் எழுதி வச்சிருப்பாங்க. இவ்ளோ த்ரெஷோல்டு லிமிட் வச்சிருப்பாங்க. ம். ம். 30 செகண்டுக்கு 2 பாஸ்வேர்ட் தான் டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி ரூல் எழுதியிருப்பாங்க. அத தாண்டி வரக்குள்ள அவங்களோட சென்டருக்கு ஒரு அலர்ட் வரும். ஓகே. முன்னாடியே ரூல் எழுதி வச்சிருந்தாங்கன்னா. ம். ம். ஸோ அத பேஸ் பண்ணி எந்த ஐபிலேருந்து வருது, இந்த ஐபிய உடனே பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணிருவாங்க. ஓகே. அதோட அந்த அப்ளிகேஷன் அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் மானிட்டரிங் இருக்கு. ம். பட் ஸ்டில் எல்லாராலையும் அதை கேரி அவுட் பண்ண பண்ண முடியாது. முடியாது. அதுக்காக ஒரு சில ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ஏஐ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஃபெண்டிங் சைடுமே. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கு ஏத்த மாரி இவங்களும் அடாப்ட் ஆயிக்கிறாங்க. ஓகே.